எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் சொல்லப் போற கதை நிஜமாவே ஒருத்தரோட வாழ்க்கையில நடந்ததுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாம், அதுதான் உண்மை. என் பேரு வினோட். நான் ஒரு ஆர்க்கிடெக்ட். பழைய காலத்து கட்டிடங்களை எல்லாம் புதுப்பிக்கிறது தான் என் வேலை. ஒரு முறை எனக்கு பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல இருக்கிற ரொம்ப பழைய ஒரு வீட்டை புதுப்பிக்கிற கான்ட்ராக்ட் கிடைச்சது. அந்த வீடு கிட்டத்தட்ட 100 வருஷம் பழசு. நான் அங்க போய் சேர்ந்தப்போ மணி சாயங்காலம் 6 இருக்கும். ஊருக்கு ஒதுக்குப்புறமா பெரிய பெரிய மரங்களுக்கு நடுவுல அந்த வீடு கும்முன்னு நின்னுட்டு இருந்தது. அங்க இருக்கிறவங்க யாரும் அந்த வீட்டு பக்கம் கூட வர்றதில்ல. தம்பி, ராத்திரி நேரத்துல அங்க தனியா இருக்காதீங்கன்னு அங்க இருந்த ஒரு பெரியவர் சொன்னாரு. ஆனா நான் அதையெல்லாம் பெருசா எடுத்துக்கல. அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டோட ஒரு ரூம்ல நான் தங்கியிருந்தேன். வெளிய மழை பெய்யறதுக்கு முன்னாடி வர்ற ஒரு பயங்கரமான அமைதி இருந்தது. மரக்கிளைகள் ஜன்னல்ல உரசும்போது வர்ற சத்தம் ஒரு மாதிரி கீச் கீச்சுன்னு கேட்டுட்டே இருந்தது. நான் தூங்கலான்னு லைட்டா அணைச்சேன். திடீர்னு மேல இருக்கிற மாடியில யாரோ நடக்கிற மாதிரி ஒரு சத்தம். டக் டக் டக்குன்னு ரொம்ப நிதானமா ஒரு சத்தம். யாராவது இருக்கிறாங்களோ நீ யோசிச்சுக்கிட்டே நான் மெதுவா மாடிப்படி ஏறி போனேன். படி ஏறும்போது அந்த மரக்கட்டைகள் சத்தம் போடுறது என் இதயத் துடிப்பை இன்னும் வேகமாக்குச்சு. மாடிக்கு போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. ஆனா அந்த இடத்துல ஒரு விசித்திரமான வாசனை. அப்படியே பழைய பட்டுப்புடவையும் மல்லிகைப்பூவும் கலந்த ஒரு வாசனை அந்த இடத்துல சுத்திட்டே இருந்தது. திடீர்னு ஜன்னல் கதவு பலமா அடிச்சுக்கிச்சு. நான் பயத்துல துள்ளி குதிச்சிட்டேன். போய் பார்த்தா ஜன்னல் பூட்டிதான் இருக்கு. ஆனா வெளியே யாரோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஒரு பொண்ணோட உருவம். அந்த பொண்ணு ஒரு வெள்ளை நிற உடையில ரொம்ப அமைதியா என்னையே பார்த்துட்டு இருந்தது. பயத்துல நான் ஓடி வந்து ரூம்குள்ள நுழைஞ்சு கதவ தாழ்பால் போட்டேன். அங்க இருந்த ஒரு பெரிய கண்ணாடியில என் முகம் தெரிஞ்சுது. ஆனா எனக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க நிக்கிறா மாதிரி ஒரு நிழல் தெரிஞ்சுது. நான் டக்குன்னு திரும்பி பார்த்தேன். ஆனா அங்க யாருமே இல்ல. ஆனா கண்ணாடில மட்டும் அந்த நிழல் அப்படியே இருந்தது. அந்த நிழலோட கைகள் மெதுவா என்னோட கழுத்த நோக்கி வர்ற மாதிரி தெரிஞ்சுது. என் உடம்பு அப்படியே ஐஸ் மாதிரி ஜில்லிட்டு போச்சு. என்னால கத்தக்கூட முடியல. குரல் உள்ளேயே அடங்கிடுச்சு. திடீர்னு என் காதுக்கு ரொம்ப பக்கத்துல ஒரு மெல்லிய குரல், ஒரு பெண் குரல். "ஏன் வந்த?" அப்படின்னு ரொம்ப மெதுவா கேட்டுச்சு. அந்த மூச்சுக்காற்று என் காதுல பட்டப்போ எனக்கு அப்படியே மயக்கம் வர்ற மாதிரி ஆகிடுச்சு. நான் அப்படியே கண்ண மூடிக்கிட்டு பெட்டுல படுத்துட்டேன். ராத்திரி முழுக்க அந்த ரூம்ல யாரோ ஒருத்தங்க உலாத்திக்கிட்டே இருக்கிற சத்தம். அப்பப்போ ஒரு மெல்லிய சிரிப்பு சத்தம். என் பெட்டுக்கு அடையில யாரோ என்ன தொடுற மாதிரி ஒரு உணர்வு. அந்த இரவு முடியவே இல்ல. மறுநாள் காலையில சூரிய வெளிச்சம் பட்டதுக்கு அப்புறம்தான் எனக்கு உயிர் வந்தது. உடனே எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து ஓடி வந்துட்டேன். ஆனா இன்னிக்கும் நான் கண்ணாடிய பாக்கும்போது எனக்கு பின்னாடி அந்த வெள்ளை நிற நிழல் இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. வினோத் அந்த பங்களாவ விட்டு சென்னைக்கு வந்தாலும் அவனால அந்த நொடிகள மறக்கவே முடியல. சிட்டில இருக்கிற அவனோட ஸ்டூடியோ அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தப்போ அப்பாடா, இனிமே அந்த பயம் இருக்காதுன்னு தான் நினைச்சான். ஆனா அன்னைக்கு ராத்திரி அவன் தீங்கும்போது தான் அந்த அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அவன் தூக்கத்துல இருக்கும்போது அவன் கால் மேல ஏதோ ஒரு மென்மையான துணி உரசுறா மாதிரி ஒரு உணர்வு. திடுக்கிட்டு முழிச்சு பார்த்தா அவன் பெட்டு ஓரத்துல அதே மல்லிகைப்பூ வாசம். ஆனா அங்க யாரும் இல்ல. அவன் பயத்துல லைட்ட போட்டான். ரூம் முழுக்க தேடி பார்த்தான். ஆனா எதுவும் கிடைக்கல. ஆனா அன்னையில இருந்து வினோத்தோட பழக்க வழக்கங்கள் மாற ஆரம்பிச்சது. வினோத் முன்னாடி மாதிரி இல்லாம எப்பவும் ஒரு மாதிரி வெறிச்சோடி போய் இருக்க ஆரம்பிச்சான். அவ ஆபீஸ்ல அவன் கூட வேலை பார்க்கற மேகலா இத கவனிச்சாங்க. "என்ன வினோத், ஒரு மாதிரி இருக்கீங்க? அந்த பழைய பங்களாவுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து சரியாவே பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவன் ஒரு மந்தமான சிரிப்ப மட்டும்தான் பதிலா கொடுத்தான். ஆனா மேகலா ஒரு விஷயத்த கவனிச்சாங்க.
வினோத் நடக்கும்போது அவனோட நிழலுக்கு பக்கத்திலேயே இன்னொரு மெல்லிய நிழலும் சேர்ந்து நகர்ற மாதிரி அவனுக்கு தோணுச்சு. அன்னிக்கு சாயங்காலம் வினோத் குளிக்க போயிருந்தான். பாத்ரூம் கண்ணாடியில ஆவி படிஞ்சிருந்தது. அவன் குளிச்சிட்டு வெளிய வந்து அந்த ஆவிய தொடச்சப்போ அங்க ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருந்தது. நீ மட்டும்தான் எனக்கு. அவன் பயத்துல உறைஞ்சு போய் நின்னான். அப்போ அவனோட பெட்ரூம்ல இருந்து ஒரு பாட்டு சத்தம் கேட்டுச்சு. ரொம்ப பழைய காலத்து மெலடி பாட்டு. அவன் மெதுவா அங்க போய் பார்த்தப்போ அவனோட லேப்டாப் தானாவே ஆன் ஆகி அந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அந்த லேப்டாப்ல சார்ஜரே இல்ல, பேட்டரியும் இல்ல. வினோதுக்கு இப்பதான் புரிஞ்சுது, அந்த பங்களால இருந்து ஏதோ ஒண்ணு அவன் கூடவே வந்திருக்குன்னு. அவன் பயந்து போய் அந்த பங்களாவோட வரலாற்ற தேட ஆரம்பிச்சான். அப்போதான் ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அந்த பங்களால 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் வாழ்ந்திருக்காங்க. அவங்க பேரு வாசுகி. அவங்களுக்கு ஒருத்தர் மேல ரொம்ப ஆசை. ஆனா அந்த ஆசை நிறைவேறாமலேயே அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அந்த பெண்ணோட உருவத்தை ஒரு பழைய போட்டோல வினோட் பார்த்த வினோட் அப்படியே ஆடி போய்தான். ஏன்னா அந்த போட்டோல இருக்கிற வாசுகி பார்க்க அப்படியே அவனோட ஸ்டூடியோல இருக்கிற மேகலா மாதிரியே இருந்தாங்க. அப்போதான் காலிங் பெல் அடிச்சுது. வெளிய மேகலா நின்னுட்டு இருந்தாங்க. வினோத், உங்க லேப்டாப்ல ஒரு முக்கியமான ஃபைல் இருக்குன்னு சொன்னீங்களே, அதை எடுக்க வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. மேகலா உள்ள வந்தப்போ அவங்க மேல இருந்து அதே மல்லிகைப்பூ வாசம் வீசுச்சு. அவங்க நடக்கும்போது அவங்க கட்டியிருந்த அந்த மெல்லிய சேலையின் ஓசை அந்த பழைய பங்களால கேட்ட அதே சத்தம் மாதிரி இருந்தது. மேகலா சிரிச்சுக்கிட்டே வினோத் பக்கத்துல வந்தாங்க. ஏன் வினோத், அப்படி பாக்குறீங்க? பயமா இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவன் தோள்ல கை வச்சாங்க. அவங்க கை பனிப்பாறை மாதிரி ஜில்லிட்டு இருந்தது. வினோத் மெதுவா பின்னாடி இருந்த கண்ணாடிய பார்த்தான். கண்ணாடியில மேகலாவோட முகம் தெரியல. அதுக்கு பதிலா அந்த பழைய பங்களால பார்த்த அந்த வாசுகியோட முகம் ஒரு விசித்திரமான சிரிப்போட தெரிஞ்சுது. மேகலா வினோதின் தோள்ல கை வச்ச அந்த நிமிஷம் ரூம்ல இருந்த எல்லா ஜன்னல்களும் தானாவே படாருன்னு சாத்திக்கிச்சு. அந்த மங்கலான வெளிச்சத்துல மேகலாவோட கண்கள் இப்போ செவப்பா இல்ல, அப்படியே ஒரு சூனியத்தை பாக்குற மாதிரி கருப்பா மாறிடுச்சு. நீ எங்கேயும் போக முடியாது வினோத். 100 வருஷமா நான் காத்துட்டு இருந்த அந்த துணைய இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு மேகலா சொல்லும்போது அவங்க குரல் மேகலாவோட குரல் மாதிரி இல்ல, ஏதோ ஒரு பழைய காலத்து உரைக்கல் உரசும்போது வர்ற சத்தம் மாதிரி இருந்தது. வினோத் தட்டு தடுமாறி பின்னாடி போய்கிட்டே இருந்தான். அப்போ அவனுக்கு ஒரு விஷயம் டக்குன்னு ஞாபகம் வந்தது. அந்த பழைய பங்களாவோட வரலாற்று படிச்சப்போ வாசுகிக்கு மல்லிகைப்பூ வாசமும் பழைய மெலடி பாட்டும் எவ்வளவு பிடிக்குமோ அதே அளவுக்கு அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கு. அது இருள் இல்லாத முழு வெளிச்சம். ஏன்னா அந்த பங்களா எப்பவுமே இருட்டாதான் இருக்கும். வினோத் மெதுவா தன் பாக்கெட்ல இருந்த போனை எடுத்தான். மேகலா அல்லது வாசுகி அவனை நெருங்கி வரும்போது அவனோட போன்ல இருந்த ஃபிளாஷ் லைட் ஆப்ஷனை ஆன் பண்ணி நேரா அவங்க முகத்துல அடிச்சான். அவ்வளவுதான். அந்த பிரகாசமான வெளிச்சம் பட்டதும் மேகலாவோட உடம்புல இருந்து ஒரு புகை மாதிரி ஏதோ ஒன்னு வெளியே வந்து அப்படியே காத்துல கரைய ஆரம்பிச்சுது. ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் அந்த ஸ்டூடியோ முழுக்க எதிரொலிச்சுது. ஆனா அது மனுஷ சத்தம் இல்ல, ஏதோ ஒரு ஆத்மாவோட ஆழமான வலி மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரத்துல எல்லாம் அமைதியாச்சு. மேகலா அப்படியே மயங்கி தரையில விழுந்தாங்க. வினோத் பதட்டத்தோட எழுப்புனான். என்ன வினோத், நான் இங்க எப்படி வந்தேன்? எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு மேகலா குழப்பத்தோட கேட்டாங்க. அவங்க மேல இருந்த அந்த மல்லிகைப்பூ வாசம் இப்போ இல்ல. அந்த நிழலும் அவங்கள விட்டு மறைஞ்சு போயிருந்தது. வினோத் அன்னைக்கே அந்த சென்னை வீட்டை காலி பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டான். ஆனா அவன் செஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பழைய பங்களா இருக்கிற இடத்துக்கு போய் வாசுகிக்கு பிடிச்ச அந்த பழைய மெலடி பாட்டை ஒரு சின்ன மியூசிக் பாக்ஸ்ல ஓட விட்டு அங்க ஒரு விளக்கு ஏத்தி வச்சுட்டு வந்தான். அன்னையிலிருந்து வினோதுக்கு அந்த நிழலோ அந்த வாசனையோ வர்றதே இல்ல. ஆனா இன்னைக்கும் அவர் ராத்திரி நேரத்துல தூங்கும்போது எங்கேயோ தூரத்துல அந்த மியூசிக் பாக்ஸ்ல இருந்து வர்ற பாட்டு சத்தம் மட்டும் லேசா கேக்குற மாதிரி ஒரு உணர்வு அவனுக்கு இருக்கும். அது அவனுக்கு பயத்தை கொடுக்கல, ஏதோ ஒரு ஆத்மா இப்போ நிம்மதியா இருக்குன்னு ஒரு திருப்தியை கொடுத்தது.